எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாட் ஷுட் வி டூ நவ். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய ஆத்மாக்கள் புது புதுசாக கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணும். ஒரு பிரதர் கேட்குறாரு, நான் ஒரு எக்ஸாம் எழுதலான் இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு ட்ரை பண்ணுறேன், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், பண்ணலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியும் கொஞ்ச நாள் வினாஷ் ஆகிடும், எல்லாம் பேக்கப் ஆகி வீட்டுக்கு போக போகிறோம், அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணுமா, கஷ்டப்பட்டு படிக்கணுமா, திருப்பி அந்த வேலை வாங்கணுமா, இருக்கிறத வச்சு ஓட்டக்கூடாதா? பாருங்களேன், ட்ராமா இனி இருக்குங்க, இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இருக்குல்ல. நீங்களா இன்றைக்கே கதை முடிஞ்சு போன மாதிரி நினச்சிட்டு அதை பண்ண வேணாம் இதை பண்ண வேணான்னு முடிவு பண்ணாதீங்க. முடியும் போது முடிய போகுது. அது வரைக்கும் நம்ம 3 வேளை சாப்பிட்ணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கணும், இல்லை நம்ம கணக்கு வழக்கம் முடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதனால் நீங்கள் உடனே அந்த விநாசத்தை கையில் வச்சுக்கிட்டு உடனே இது இங்கே அது பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு நார்மல் லைஃப் எப்படி போதோ அது எல்லாம் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? நான் அப்புறம் என்ன சொல்லிங்க, எனக்கு வேலையை போயிடுச்சு, நான் இது இந்த சிஸ்டமில் வந்ததுனால உருப்படியாக வேலை பண்ணல, சிஸ்டமை குறை சொல்லாதீங்க. பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார். அப்பா கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அப்பா விநாசம் வந்துச்சுல்ல, இப்போ எப்படி நான் சரண்டர் சிஸ்டர் சரண்டர் பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்து முழு நேரத்தையும் பரமாத்மா கிட்ட கொடுக்குறாங்க, அதே மாதிரி நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பரமாத்மா சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்கன்னா மதுபனில் இடம் தாங்காது. இல்லை, நமக்கு மொத்த சிஸ்டமில் தேவைப்பட்டவங்க 33 கோடி பேர். மதுபனில் எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு 30,000 பேராவது டிஃப்ரெண்ட் சேவையில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது 30,000 பேர் அங்கே தாங்குமா இருந்தால் ஓகே. ஒரு கோடிக்கணக்கில் வந்துட்டாங்கன்னா எங்கே எப்படி தாங்கும் அந்த ஊர்? அதனால் நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துக்கிட்டே சேவை பண்ணுங்கன்னு தான் பரமாத்மா சொல்கிறார். உங்கள் வேலையும் பார்த்துக்கங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கங்க, என்னோட நினைவுலையும் இருங்கன்னு தான் பரமாத்மா சொல்கிறார். அடுத்த கேள்வி, ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் டவுட் என்னென்னா, விநாசம் எப்படி நடக்கும், விநாசம் எப்படி நடக்கும்? சென்னை ஃபஸ்ட்டு போகுமா, மும்பை போகுமா, அந்த ஊர் போகுமா, இந்தியாவில் அணுகுண்டே விழாதுன்றீங்க, அப்போ எப்படி இந்தியாவில் 120 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி சாவாங்க? அதில் உங்களுக்கு என்னங்க அந்த கஷ்டம்? இது பரமாத்மா பார்க்க வேண்டிய விஷயம். ட்ராமாவில் ஏற்கனவே இருக்கு, எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிஞ்சிச்சு, அது தானே நடக்க போகுது. ஏதோ நீங்கள் தான் எல்லாம் எடுத்து பண்ணணுன்ற மாதிரி வருத்தப்படுறீங்க. இல்லை, நம்ம தான் பண்ணணுமா? அது நடக்க வேண்டிய டைமில் நடந்துடும். வருதுங்களா? எல்லா கல்பத்திலையும் நடந்திருக்கு, இனியும் நடக்கும். இதையே மண்டை போட்டு ஓடிச்சு. அதாவது எல்லாருமே இது ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுருக்காங்க, எது இந்த ட்ராமாவை. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போக போகுது, அதுக்கப்புறம் நான் ஏன் பண்ணணும்? செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸாக எடுக்கிறது பெரிய பாவம் என்னை பொறுத்த வரைக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ம சந்நியாசம் வேலையே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிறான், இது பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. அவங்கவுங்களோட கடமை எல்லாம் செய்துட்ருக்கணும். வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போங்க, அப்பா அம்மா பார்த்துக்கங்க, எல்லாம் பார்த்துக்கங்க, குடும்பத்தில் நிர்வாகம் பண்ண எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் ட்ரஸ்டியாக இருந்து பண்ணுங்க, பந்தரத்துலேருந்து பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதுக்கிடையிலே பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? ஸோ விநாசம் எப்போ வருது, எப்படி வருது, ஸ்கெட்ச் போட்டு கொடுங்கன்னா இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. பரமாத்மா சொல்கிறது தான் நம்ம வீடியோ போடுறோம். நம்மளே இப்போது பரமாத்மா சொல்லியிருக்க இந்த இடங்கள்லாம் இருக்காதுன்னு மேப்பில், ஆனால் எது ஃபஸ்ட்டு போகணும்னா சொல்லலை, எப்படி போகும்னு சொல்லலை. அது சுனாமியா பூகம்பமாக தான் சொல்லலை, அவர் போயிடுன்னு தான் சொல்லியிருக்கார். ஸோ இதை பற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற அம்மா பியூட்டிஃபுல்லாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் டைலராக இருக்கேன், மாதம் ஒரு 5,000 ரூபா வருது. இப்போ அந்த டெய்லரிங்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, வாரத்தில் 2 நாள் தான் நான் கிளாஸ்க்கு போக முடியுது. ஒரு தேர்ஸ்டேவும் சண்டே தான் போக முடியுது. பரமாத்மா வானிலை 8 மணி நேரம் என்னை நினைவு செய்யுன்னு சொல்கிறாரு. அதனால் டெய்லரிங்காக விட்டுடலான் இருக்கேன். அவங்க குடும்ப சூழ்நிலைப்படி கணவன் குழந்தைங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க சம்பாதிக்கிறது ஒரு ஹாபி மாதிரி, இவங்க தேவைக்கு வரைக்கும் அது தேவை யூஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்னா, வேலை செய்யும் போதே, தையல் பண்ணும் போதே பரமாத்மா நினைவில் இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. சரியா? இல்லை, இந்த வருமானம் உங்களுக்கு தேவையில்லை, டெய்லி சென்டருக்கு போகணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், தைக்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு துணி தைக்கிறதுக்கு எனக்கு தெரியல, ஒரு 5 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்ககிட்டே சொல்லுவாங்க, 7 நாள் எடுத்துக்கலாமா, 8 நாள் எடுத்துக்கலாமான்னு கேளுங்க, 10 நாள் எடுத்துக்கலாமான்னு கேளுங்க. அப்போ டைம் கிடச்சிச்சா, அப்போ டெய்லி சென்டருக்கும் போங்க. இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரு 1 hour கிளாஸ் போகிறதுக்கு வரதுக்கு ஒரு half an hour 2 hour ஆக போகுது. இந்த 2 hour தான் மிஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் மிஸ் பண்ண போகிறது இல்லை. அதாவது தையலுக்கு இப்போ உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க மக்கள். ஸோ தொழிலும் கட் ஆகாது, உங்களுக்கு பாபா கிளாஸ் வர்றதும் கட் ஆகாது. நீங்கள் இப்படி பிளான் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா, வேலை செய்யும் போதே பரமாத்மா நினைவில் வேலை செய்கிறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா அந்த 8 மணி நேரம் நினைவு வந்துடும். புரியுதுங்களா? இப்போது நான் வந்த புதுசில் சுரேஷ் பிரதரை கேட்பேன், பிரதர் எப்படி பிரதர் நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கும்போது பரமாத்மா நினைவு பண்ணிட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் பரமாத்மா நினைவு பண்ணிட்டே டிவி எப்படி பார்க்குறது? ஏதாவது ஒன்று தான் நடக்குது. நியூஸ் பேப்பர் படிக்க முடியுது, பரமாத்மா நினைக்க முடியல. பரமாத்மா நினச்சா நியூஸ் பேப்பர் படிக்க முடியல. அதான் உண்மையாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார், பிரதர் இது ப்ராக்டிஸில் தான் பிரதர் வரும், பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும், முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும். ஆனால் நம்ம பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ பாருங்கள், டிவி பார்க்குறோம், நியூஸ் பேப்பரையும் கையில் வச்சுக்கிறோம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து ஃபோன் காலையும் அட்டன் பண்ணுறோம். பேரலிங் ப்ராசஸ் பண்ண முடியுதில்ல. இதுக்கிடையில் எப்போவுமே பரமாத்மா நினைவிலேயே இதையும் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு லெவல் மேலே ரொம்ப சுலபமாக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப ஒரு நாளில் நிறைய நேரம் பரமாத்மா நினைவு பண்ணுறதுக்கு நான் பண்ணுற முயற்சி என்னென்னா, இப்போ நிறைய ஆத்மாக்களுக்கு நானே பேசுகிறேன் ஃபோனில். ஓகேவா? அப்போ அவங்க ஒரு 5-6 பேர் ஒரு நாளுக்கு புதுசாக ஒரு 5 பேர் கூப்பிட்டுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்களோட பேசும்போது பரமாத்மா கிட்டேருந்து சக்தி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபோன்லேயும் பேசின்னு இருக்கேன். இது ஒரு முயற்சி தான், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நான். இதில் நான் சாதிக்கிறது நான் நினைக்கிறது என்னென்னா, என்னால் முடிகிறது நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த ஆத்மாக்கள் புதியவர்களாக இருந்தால் கிளாஸுக்கு போனால் நிற்கணும், புருஷார்த்தம் பண்ணணும். இதுக்கு பரமாத்மா கிட்ட சக்தி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, அப்போ இவங்க சொல்கிறதும் நான் கேட்கணும், அதுக்கு பதிலும் கிடைக்கணும், பரமாத்மா நினைவும் பண்ணணும், இவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பேரலாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இதாங்க ஸ்டூடெண்ட்டோட வேலை டெய்லி புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். இதை நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். சில டைம் பரமாத்மா நினைவு போகும், சில டைம் பேசுகிறது இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்காம விட்ருவேன், அதுக்கப்புறம் திருப்பி கேட்பேன். ஓகே, சில டைம் சக்தி வாங்கி கொடுப்பேன், சில டைம் வெறும் கேள்வி பதில் கேட்க தான் செய்வேன், தவிர பரமாத்மா நினைவுலேயே இருக்காது. இதெல்லாம் நடக்கும், ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ வேலை செய்கிறவங்க வேலையெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு சென்டர் போகிற பிளான்லாம் பண்ணாதீங்க. ஓகே, அந்த வேலையை கொஞ்சம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க, பரமாத்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் வழியை பாருங்கள், நினைவு பண்ணுங்க. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பிரதர் வந்து நல்லா பண்ணுறாரு, இவர் பண்ணுற புருஷார்த்தம் பார்த்தா இவர் சத்தியகுத்து வந்துடுவார், இவர் வேஸ்ட்டு, இவர் ஒப்பிட மாட்டார். இது இல்லைங்க நம்ம வேலை. இங்கே வந்திருக்கிறது நம்ம எங்கே போகிறோம்? சத்தியத்துக்கு போகிறோமா, திரேதாயுகத்துக்கு போகிறோமா? நம்ம பண்ணுற இந்த புருஷார்த்தம் எங்கே கொண்டு போவோம்? இதை பாருங்கள். சிஸ்டர் சிவானி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கணுமா எதில்? உங்களை மாற்றம் கொண்டு வரதில்லை, அவங்கள மாற்றம் கொண்டு வரதில்லை அவ்வளோ பிஸியாக இருக்கணும். அடுத்தவங்கள குறை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது ஒரு நாளில். இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். நான் 9 லட்சம் பேரில் வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் நினச்சாங்கன்னாவே குழப்பமே இருக்காது. புரியுதுங்களா? இதில் அக்கறை காட்டுங்க. என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? இதை பண்ணுங்க. முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு டைரியில் எழுதுங்க. அஷ்டசக்திகள் எழுதுங்க, பவர் டு பேக்கப், பவர் டு டாலர் எல்லாம் எழுதுங்க. அதுக்கு மார்க் போடுங்க. எந்த லட்சம் மார்க் வாங்கியிருக்கீங்க நீங்களே போடுங்க. உங்களுக்கு நீங்களே 100க்கு ஒரு மார்க் போடுங்க. தெய்வீக குணங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மார்க் போடுங்க 16க்கு. தெய்வீக கலைகளுக்கு 16க்கு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மார்க் போடுங்க. அப்போயே தெரிஞ்சிடும் நம்ம எந்த லட்சத்தில் இருக்கணும். நம்ம யாருக்கு கணக்கெல்லாம் கட்ட தேவையில்லைங்க. 5 விகாரங்கள் எழுதுங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசனை எழுதுங்க. அது பக்கத்தில் மார்க் போடுங்க. 100க்கு எவ்வளோ மார்க் நான் பாஸ் ஆகிருக்கேன். மனசாட்சிப்படி நீங்கள் மார்க் போடுங்களேன். அப்போ தெரிஞ்சிடும் நம்ம எந்த லட்சத்தில் இருக்கணும். அப்போ நம்ம வேற ஒருத்தரை பார்க்கறது கூட நம்ம நேரம் இருக்காது. சரி இவ்வளோதான் மார்க்கே வாங்கியிருக்கோமா? சில டைம் பார்த்தா கேவலமாக இருக்கும். 30 மார்க் 40 மார்க் வாங்கியிருக்கோம். 30 ஃபீல் இல்லை. சரியா? அப்போ அதை முன்னேற்றணும், அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், யோசிப்போம். சரியா? ஓகே. சில பேர் கேட்குறேன், மாயை எப்படி ஜெயிச்சிட்டேன்னு நான் கண்டுபிடிக்கிறது, இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 4 விஷயம் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி காலம்புற அமிர்த வேளை எழுந்து அமிர்த பகவானை நினைவு செய்திருக்கிறீர்களா?
இன்றைக்கி வாணி ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? பரமாத்மா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களால் முடிஞ்ச சேவை நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த 4 நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாயையோட போராட நீங்கள் தயாராக இருக்கீங்க. நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெயிக்கிறீங்க தோக்குறது செகண்டரி. மாயை எங்கே நம்ம கை வைக்கும்? இந்த 4 அவங்கள பண்ணக்கூடாது, எப்படியாவது எடுத்து நிறுத்துரும். அதுதான் அவரோட வேலை. நீங்கள் டெய்லி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள், கண்டிப்பாக பெரிய ஆள். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்றை கட் பண்ணோம், அப்புறம் 2வது தானாக கட் ஆகிடும், அப்படியே ஸ்லோவாக போய் எல்லாம் நின்றுடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அமிர்த வேலை எழுந்ததை விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்ரீமத் சொல்லவே வேணாம், அங்கே கை வச்சிருவாங்க, சேவை பண்ணவே மாட்டாங்க. நான் உண்டு, பரமாத்மா உண்டு. நான் அப்புறம் மானியை பிடிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே 4 இது கழிட்டு விட்டுருவாங்க. இப்போ என்ன செய்ய? மாயை ஜெயிச்சிச்சு. புரியுதா? இதுதான் மாயை பண்ணுறது. இப்போ நான் ஒரு ஆத்மாவோட பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அம்மாகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் 7 days கோர்ஸ் போனால் நல்லாயிருக்கும், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அப்புறம் 3 நாள் போனாங்க, அதுக்கப்புறம் போகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ண, முடிச்சிருப்பாங்க நினச்சி ஃபோன் பண்ணால், எல்லா கல்பத்திலையும் நடக்கிறது தானே பிரதர் நடக்க போகுது, அதுக்கப்புறம் நான் ஏன் கஷ்டப்பட்டு போகணும்? பார்த்தீங்களா? மாயை பார்த்தீங்க 3ஆம் நாளே காலி பண்ணிவிடு. ஏன் இப்படி புரிஞ்சக்கூடாது? நான் தான் சத்தியுகத்தில் முதல் நாளில் வரேன், 9 லட்சத்தில் வரேன், லக்ஷ்மி நாராயணன் என் பக்கத்து வீட்டுக்காரரு இல்லை நான் ராஜ்யத்தில் நானும் ஒரு சேவைக்கு நான் வேலை பண்ணுறேன். ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? உள்ளே வரமாட்டேன்ற மாதிரி அது என்னங்க கேல்குலேஷன் அது? ஏன் நம்ம எப்போவுமே இன்ஃபீரியராக யோசிக்க, சுப்பீரியராக யோசிக்கக்கூடாது? புரியுதுங்களா? பரமாத்மா சேவை இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்றதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவன் பண்ணட்டும், இவன் பண்ணட்டோன்னு. ஏன் அது நான் பண்ணக்கூடாது? விஸ்வ சேவை பண்ணுங்கன்னு பரமாத்மா வாணியில் சொல்கிறார். நேற்று வாணியில் ஸ்லோகனில் சொல்கிறாரு, யார் இந்த நேரத்தில் சேவை அதிகமாக செய்கிறாரோ பத்மாபதம் பாக்கியசாலிகள்னு சொல்கிறார். ஏன் அது நானாக இருக்கக்கூடாது? அப்படியே நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த நேரம் செய்ய வேண்டியது ஒழுங்காக 7 days கோர்ஸ் போங்க, கிளாஸை முடியுங்க, 4 விஷயங்களை பண்ணுங்கள். 4 விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களா, மாயையை நீங்கள் செக்கில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போது 33 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, ஆனால் 3 கோடி பேர் தான் சத்தியுகத்துக்கு போகிறாங்க. முதல் நாளில் 9 லட்சம் பேரும், முடியும் போது 3 கோடி பேர் தான் இருக்காங்க. நான் சத்தியுகத்துக்கு போவேன் அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? எல்லோரும் திரேதாயுகத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா திரேதாயுகத்துக்கு கடைசி பரமாத்மாவே கேரண்டி கொடுத்துறா 7 days கோர்ஸ் முடிச்சா. ஸோ எப்படி திரேதாயுகத்தை எல்லாருமே வந்துடுறோம். அந்த சத்தியுகத்தில் வரக்கூடிய 3 கோடியில் வரணும்னா இந்த 4 விஷயம் இன்னையிலேருந்து சாவர வரைக்கும் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அமிர்தத்தில் எழுந்துக்கணும், டெய்லி வாணி படிச்சிடணும், சேவை பண்ணணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை, நம்மளே உட்காந்து பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? இந்த நாளும் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க இந்த பிரிவில்? கொஞ்சம் யோசிங்க, பண்ணிப்பாரு. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு முக்கியமான கடமை கர்ம சன்னியாசம் கிடையாது, சும்மா உட்கார்றது கிடையாது. எல்லா கர்ம கணக்கும் முடியணும். நம்ம அப்பா அம்மா நமக்கு இவ்வளோ வளர்த்தாங்க இல்லையா, அவங்களோட கடனை முடிக்கணும் இல்லையா, கர்ம கணக்கை முடிக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அப்போ முடிக்கணும். மனைவி அப்படின்னு ஒரு பந்தனம் இருக்குது, கடமை இருக்குது, அவங்கள பார்க்கணுன்னு, அதை முடிக்கணும். குழந்தைகள்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது போன இல்லை, அவங்க நம்ம போன பிரிவில் நமக்கு அப்பாவாக இருந்தால் அவங்களோட கணக்கு வழக்கம் முடிக்கணும். இப்படி நிறைய கணக்கு வழக்கம் வச்சுருக்கோம். 63 ஜென்மத்தோட கணக்கு வழக்கெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ பிஸியாக இருக்கணும் பாருங்களேன். ட்ராமா இப்படி தான் டிசைனாக இருக்குது. ஒரே ஒரு பிரிவு தான் கொடுத்துருக்கிறாரு 63 ஜென்மத்தோட கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கணும் இந்த நேரத்தில். ஹாயாக உட்கார்றதுக்கு எங்கெங்க டைம் கிடைக்குது? ஸோ இந்த கடைசி பிரிவை இதுக்கு பயன்படுத்தி நினைவுனால நீங்கள் எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக சத்தியுகத்தில் முதல் நாள் போகிறதுக்கான முயற்சி செய்யணும். சரிங்களா? அதனால் விநாசம் ஆக போதா, அது ஆக போதான்னு சும்மா உட்காந்துடாதீங்க. அது தப்பாயிடும், பாவம். உங்கள் நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.